ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கேரளா ஸ்டைல் சூப்பரான இஞ்சி புளி ஊறுகாய் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி செய்யணும், என்ன செய்யறதை பார்ப்போம் அங்கே. ஸோ மொதல் ஸ்டெப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம வச்சுருக்க புளியை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா ஊற வச்சுக்குவோம். ஸோ இதோட பல்ப்பை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த புளியை நல்லா ஊற வச்சு இதை நல்லா கரைச்சி இதோட வாட்டரை மட்டும் எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது சைடில் ஊறட்டும். ஸோ அடுத்து இதுக்கு என்னென்ன பண்ணுன்றதை நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சைடில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 50 ml கிட்ட ஆயில் விட்டுப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ வந்துட்டு ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சரை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஜிஞ்சர் பார்த்திங்கன்னா 100 கிராம் யூஸ் பண்ணுறோம். இதோட பேரே இஞ்சி பொடி தான். ஸோ அதனால தான் இஞ்சி வந்துட்டு இதில் மேக்ஸிமம் குவான்டிட்டி இருக்கும். ஸோ இந்த இஞ்சி வந்துட்டு நல்லா இப்போ சாத்தே பண்ணிப்போம். லைக் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு மாதிரி நல்லா இதை குக் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா இஞ்சி வந்துட்டு குக்காக டைம் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம ஆயில் போட்டுட்டு இஞ்சி ஆட் பண்ணுறது. ஸோ இந்த இஞ்சி வந்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்ட்ரக்சருக்கு வரட்டும். மற்றபடி பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி போடுவாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஆயில் வந்துட்டு கன்சப்ஷன் கூடுன்றதுனால தான் நான் வந்து இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி போட சொன்னது. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா குக் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிஞ்சர் வந்து நல்லா நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இதுவும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஸ்ட்ரக்சருக்கு ஆகணும். ஸோ இந்த சின்ன வெங்காயத்தையும் இதை கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி வருவோம். இந்த மாதிரி ஒன்ஸ் இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கார்லிக் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாதிரி பொடி பொடியாக. ஸோ இதையும் வந்துட்டு இது கூடவே ஆட் பண்ணிப்போம். ஸோ இதுவும் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் அதோட வாட்டர் கன்சிஸ்டன்சி போகிற மாதிரி நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். லைக் இது வந்துட்டு பிக்கிள் மாதிரி தான். கேரளா பிரியாணி கூடயும் சரி, அதாவது நார்மல் சாப்பாட்டு கூடயும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதேமாரி ஏன் நான் வந்துட்டு இஞ்சியை போட்டு குக் பண்ணிவிட்டு மற்ற பொருள் ஆட் பண்ண சொல்கிறேன்னா, இஞ்சி வந்துட்டு யூஸ்வலாக குக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம சாப் பண்ணி போட்டுருக்கிறதுனால. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நான் என்ன பண்ண சொன்னேன், ஜிஞ்சரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதை லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட பொருள் வந்து ஆட் பண்ணுவோம். சின்ன வெங்காயம் வந்துட்டு 50 கிராமு, அது கூடவே கார்லிக் வந்துட்டு ஒரு 60 கிராம். நம்ம 100 கிராம் வந்துட்டு ஜிஞ்சருக்கு 60 கிராம் கார்லிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதேமாதிரி பச்சை மிளகான்னு பார்த்தா ஒரு 4-5 பச்சை மிளகாயை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இது போக நம்ம வந்துட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதுனால ஸ்பைசி வந்துட்டு பச்சை மிளகாய்க்கு அது போதுமான அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து நல்லா குக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்துட்டு லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு இதையும் அதோட அந்த ஈரப்பதம் புரிஞ்ச கன்சிஸ்டன்சி ஆகிற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ இதை நல்லா இந்த மாதிரி கருவேப்பிலையும் இது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஆல்மோஸ்ட் லிட்டரலி லைக் ஃப்ரையான மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஆகும். ஏன்னா ஈரப்பதம் இது வந்து ரொம்ப லாங் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ண போகிறதுனால அந்த ஈரப்பதன்றது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இதெல்லாம் குக்காக இருக்குன்றது. ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் இது கூட ஆட் பண்ணிப்போம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிப்போம். ஏன் அந்த இடத்துல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் மசாலா வந்துட்டு கரிஞ்சு போயிடாது. ஏன்னா இப்போ எல்லாமே ஓவர் ஹீட்டில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ண சொல்கிறது. ஸோ ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரியாது. ஸோ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் அப்படியே இது கூட மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே வறுத்து எடுத்துப்போம். ஸோ இது கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். ஒன்ஸ் நம்ம மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை எப்பவும் போல நாமளாம் ஆன் பண்ணிக்கணும். ஸோ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா சவுண்டே தெரியும் எந்த அளவுக்கு முறிஞ்ச சவுண்டு வருதுன்னு. ஸோ அந்தளவுக்கு நம்ம இதை குக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஃப்ரையாக வேணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க அந்த புளியோட வாட்டரை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த புளியோட தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக இது கூடயே தண்ணி ஆட் பண்ணிப்போம். பிகாஸ் புளி வந்துட்டு ரொம்ப திக்னஸாக இருக்குது. ஸோ இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா குக் பண்ணி இதோட ஆயில் வந்துட்டு பிரிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு இதை குக் பண்ணுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. ஸோ நல்லா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ புளி தண்ணி ஆட் பண்ணுறோம். அது கூடவே நம்ம லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி லூஸான கன்சிஸ்டன்சிக்கு இது நல்லா கொதிக்கணும். ஏன்னா புளி நல்லா கொதிச்சாதான்
அதோட பச்சை ஃப்ளேவர், புளியோட பச்சை ஃப்ளேவர்ன்றது கொஞ்சமாவது இருக்கும். ஸோ அதெல்லாம் கொதித்து அப்படியே ஆயில் விட்ட ஆயிலாக நம்ம என்ன ஆகணும் அப்படியே பிரிஞ்சு தனியாக வரும். ஸோ அந்தளவுக்கு இதை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸோ நடுவில் என்ன ஒன்று வெண்ணெய் வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 பொருள் ஆட் பண்ணலை. ஸோ அதை எப்போ ஆட் பண்ணணும் என்ன பண்ணுறதை நான் சொல்கிறேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிப்போம். நான் வந்துட்டு கல் உப்பு யூஸ் பண்ணுறதுனால தான் இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கரையணும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டில் இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் சால்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் மற்ற 2 பொருள் ஆட் பண்ணும் போதே நீங்கள் அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு லைட்டாக அந்த வாட்டர்லாம் நம்ம விட்ட வாட்டர்லாம் அப்படியே ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் 2 பொருள் ஆட் பண்ணோம். அது என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ லைட்டாக வந்துட்டு ஆயில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ நான் ஏன் இதை புளியை ஊற்றிட்டு இஞ்சி கூட நல்லா கொதிக்க விடணும்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் இஞ்சி கூட அந்த புளி வந்துட்டு நல்லா இன்ஃப்யூன்ஸ் ஆகும். ஸோ அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது கேரளாவில் எல்லா வெட்டிங்லேயும் சரி, இப்போ தமிழ்நாட்டிலையும் மேக்ஸிமம் நிறையா வெட்டிங்கில் வந்துட்டு ஊறுகாய் இதேமாரி இஞ்சி புளி ஊறுகாயும் வைக்கிறாங்க. ஸோ அதேமாரி அந்தளவுக்கு இது வந்துட்டு ஃபேமஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு லாங் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா புளி நம்ம இது கூட இன்னும் 2-3 ஐட்டம் வெள்ளம்லாம் ஆட் பண்ண போகிறதுனால அது வந்துட்டு அவ்வளோ நாள் வந்துட்டு நல்லாவே இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட கெட்டே போகாது. இது நல்லா இன்னும் கொதித்து நல்லா அந்த விட்ட வாட்டர்லாம் எவாபரேட் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நல்லா கொதித்து அந்த இஞ்சும் புளியும் நல்லா கம்பைன் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளம் இருக்குல்ல, அதை அந்த மாதிரி உடச்சிட்டு ஒரு 100 கிராம் அந்தளவுக்கு வெள்ளை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ 1/4 கிலோவுக்கு 100 கிராம்ன்றது பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் வெள்ளம் வந்துட்டு நல்லா கரையிற மாதிரி அப்படியே என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி அப்படியே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து இன்னும் ஒரு பொருள் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு இந்த வெள்ளை கரைஞ்சதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். வெள்ளம் கரைச்சி அப்படியே கரையணும். கரைஞ்சிட்டு இன்னும் லைட்டாக திக்காக வேண்டியது இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், வாட்டரியாக தான் இருக்குது. இது வந்துட்டு இன்னும் நல்லா திக்காகணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா கரைய விடுவோம். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இன்னும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அப்படியே இன்னும் அந்த வாட்டர் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வெல்லமும் வந்துட்டு கரைஞ்சிட்டு, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், கடைசியாக நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி பெருங்காயத்தை ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி வற்றிட்டு நல்லா திக்காகும். ஸோ அந்த அல்வா மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா இதை குக் பண்ணி எடுத்துப்போம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொதித்து ட்ரை ஆகட்டும். நல்லா அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அந்த வரைக்குமே என்ன பண்ணணும், இதை நல்லா குக் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம விட்ட வாட்டர்லாம் எந்தளவுக்கு வற்றி நல்லா எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு. ஸோ இந்தளவுக்கு நல்லா திக்காகிடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயிலாம் லைட்டாகவும் பிரிஞ்சும் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கோல்டு ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அப்படியே நீ ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். இது கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட கெட்டே போகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இஞ்சி புளி ஊறுகாய் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக கெட்டும் போகாது. நம்ம 4 நாள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ரெசிபி பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி புதுசாக சேனலுக்கு யாராவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.